ஒர்க்கு போயிடுச்சு அப்படின்னா இஎம்ஐ ஃபர்ஸ்ட் ஹிட் சார். ஹோம் லோன் இஎம்ஐ. ஹோம் லோன் அதுதான் நிறைய பேர் மாட்டுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வீடு நாங்கள் வாங்கிட்டோம்னு சொல்கிறதே தப்புன்னு நான் ஹோம் லோன் பே பண்ண முடியலை அப்படின்னா இப்போ வேலை போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு பயத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 6லேருந்து 12 மாதம் இஎம்ஐயை ரிசர்வாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய இப்போ இந்த சரி 12 மாதம் ரைட்டு 6 மாதம் வாடகை நீ ரிசர்வாக முன்னாடி வச்சுருக்கிற 6 மாதம் கழிச்சு என்ன? கரெக்ட் சார், நீங்கள் சொல்கிறது ஒரு சைடு. இப்போ உதயம் தேட்டர் இடிச்சிட்டாங்க, காம்ப்ளெக்ஸ் கட்டினாங்க, அப்பார்ட்மெண்ட் கட்டி வித்துட்டாங்க. எங்கே விற்றாங்க? நம்ம ஏத்தாப்பில் பார்த்து இல்லை, கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்துருச்சாங்க. இப்போ 6 மாசத்துல இருந்து 12 மாசம் இஎம்ஐ எடுத்து இப்பவே சேஃப்டி பண்ணிக்கங்க. அது சேஃப் பெட்டா இல்ல? என்ன கேட்டா வீட்டை வித்து கடனை அடைச்சிட்டு ஹாப்பியா ஓடி போயிடும். சரி, என்ன சார் இப்படி சொல்லிட்டு? இல்லாட்டா என்ன பண்ணுவான், 3 இஎம்ஐ டிஃபால்ட் பண்ணுவேன். சர்ஃபாய்ஸ்னு ஒரு ஆக்ட் இருக்கு. சர்ஃபாய்ஸ் ஆக்டில் வந்து சீல் வைப்பான். வீட்டை விட்டு வெளிலப்பட என்ன சொல்லுவான், ஃபோட்டோ பேப்பரில் வரும் அதெல்லாம். பட் இப்போ பேப்பரில் போடுறாங்களான்னு தெரியல. பேப்பரில் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ போடக்கூடாது, அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் போடுவான். வீடு அவனே விற்றுருவான். நீ கையெழுத்து கூட போட வேண்டாம். நீ 1 கோடி ரூபா வாங்கின வீடு அவன் 80 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டு அப்படின்னு போயிடுவான். அவன் என்ன பண்ணுவான், நீயாவது பார்த்து விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் டெண்டர் மாதிரி போடுவான். கரெக்ட். பேங்க்குக்கு போனால் ஒரு பிரிண்ட் அடித்து ஒட்டியிருப்பாங்க. அதில் எந்தெந்த வீடெல்லாம் சேலுக்கு அப்படின்னு இருக்கும். ஸோ 1 கோடியே 20 லட்ச ரூபா வீடு நீ 80 லட்ச ரூபாய்க்கு டெண்டர் போட்டு மேனேஜர் மற்ற டெண்டர்லாம் கீழ்ச்சி போட்டு, ஏன்னா உனக்கு வருத்தமாக இருக்கும், இமோஷனலாக இருக்கும், அங்கே போக முடியாது. நினைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது சார். நீயே வந்து அவன் என்ன சொல்லுவான், 80, 79, 78 3 டெண்டர் போட்டு 80க்கு எடுத்துக்கோங்க சார். நான் பார்த்துருக்கேன், நடந்தது தான் சொல்கிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வேலை போயிடுச்சு, இப்போதைக்கு வேலை கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு அப்பா அம்மா யாராவது காசு வச்சுருக்காங்கன்னா ஏதாவது கொடுத்து வீட்டை சால்வ் பண்ணுங்க. எக்காரணத்துக்கும் தங்கத்தை விற்று வீடு லோனை அடைக்காதீங்க. கோல்டு லோனை யூஸ் பண்ணி இதை லோனை குறைக்காதீங்க. கோல்டை விற்று இஎம்ஐ கட்டாதீங்க, கோல்டை பிளட்ஜ் பண்ணி இஎம்ஐ கட்டாதீங்க. ஆமாம். அண்டு கோல்டை விற்று கம்ப்ளீட்டாக ஹவுஸை ரெண்ட் ஃப்ரீ ஆகாதீங்க. ஓகே. கோல்டு எங்கே போனாலும் பேசும். வீடு இந்த ஊரில் மட்டும்தான் பேசும். அந்த தெருவில் தான், அந்த தெருவில் தான் பேசும். வீடு முக்கியமாக கோல்டு முக்கியமாக எது முக்கியம்? கோல்டு தான் சார். கோல்டு இங்கேருந்து அமெரிக்கா போனாலும் கோல்டு தான் சுரண்டி பார்த்துட்டு டாலரில் கொடுப்பான். இங்கே வீடு இருந்ததுன்னா அமெரிக்கா போனால் நாக்க தான் வடிக்கணும். புரியுது. அதனால் வேலை போகிறதுன்னு தோணிச்சு, திரும்பி வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சுதுன்னா பேங்க் விற்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் விற்றுறது பெட்டர். ஓகே சார், இது வந்து வீட்டுக்கு சொல்கிறீங்க. கார் லோனு? காய் விற்று கொடுக்க வேண்டியதான். அதெல்லாம் அதுக்கு ஒரு லாஸ் இருக்கும். பிஎஃப்ல அந்த லாஸாக கொடுத்துட்டு சும்மா இருக்க வேண்டியதான் சார். அது பெரிய லாஸாக இல்லை சார் இருக்கும்? வீடும் பெரிய லாஸாக இருக்கும், காருக்கு கூட ஈஸியாக. நான் உனக்கு வேணா தான் சொல்கிறேன், வீட்டை எப்படியாவது விற்றுடுங்க. இல்லாட்டா சாவியை பேங்க்கு கிட்ட கொடுத்த என்னால் முடியாது. பேங்க் என்ன பண்ணுவான்னா வந்த வேலைக்கு விற்றுட்டு மீதி பின்னாடி வருவான். ஸோ இதுக்கு என்ன பண்ணால் ஊரில் எங்கேயாவது லேண்டு கீண்டு அது இருந்ததுன்னா அதை விற்று அடைக்கலாம். அம்மா அப்பா பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா கையில் காலில் விழுந்து அவங்கள்ட்டேன்னு வாங்கி அடைக்கலாம். அண்ணன் தம்பி இவனாவது பழைய துட்டு உள்ள அஸ்தானா இருந்தானா அவன் கை காலை பிடிச்சி ஏதாவது பண்ணலாம். ஏதாவது 2வது வீடு இருந்ததுன்னா அதில் ஏதாவது கொஞ்சம் லாபத்துக்கு விற்று ஒரு வீடாவது தப்பிச்சது தம்பரான் தலைன்னு எடுக்கலாம். இதெல்லாம் முடியலன்னா பேசாமல் விற்றுட்டு பேங்க்கில் காசை கட்டிட்டு ஓடி போய்டுறது தான் நல்லது. ஓகே சார், இப்போ இந்த ஏஐ அடாப்ஷன்னால காஸ்ட் கட்டிங்னால தான் இந்த ஜாப் லாஸ்னா, இன்னும் அது ஸ்டார்ட்டே ஆகலைன்னு தானே நம்ம புரிஞ்சுக்கணும். ஏஐனால எங்கே ஜாப் லாஸ் ஆச்சு? அப்போ என் அட்வர்டைசிங் ஃப்ரெண்டுக்கு ஏஐ முன்னாடியே போயிடுச்சு வேலை. சார் ஏஐ வந்து இன்னைக்கு கேமரா கிராஃபிக் டிசைனர்லேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவனுக்கு வேலை போயிடுச்சு. கூகுள் வந்த அன்றைக்கி அவனுக்கு வேலை போயிடுச்சு. ஓகே சார். லைட்டாக சினிமாக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்தோடனே சினிமா தேட்டருக்கு வேலை போயிடுச்சு. இப்போ ஏதாவது ஒரு திருட்டு சினிமா ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு வைங்க, இப்போ எல்லோரும் போய் பார்க்குறதில்ல. பெரிய ஸ்டார்னால் பார்ப்பாங்க. சாதாரண படம் வந்து ஒரு ஸ்மால் படத்தை நெட்லேயே அவன்
யூடியூப்பில் தான் ரிலீஸ் பண்ணுறான். ம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பீப்புள்ஸ் டேஸ்ட் ஹவ் ஷிஃப்டட், மீடியம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இது மீடியம் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஏஐனால இல்லை. அது ம், ம், ம். இப்போ 5 நாள் கிரிக்கெட் மேட்ச்சு, ஒன் டே மேட்ச் பார்த்துட்டு வந்து நம்ம T20 தான் பார்க்குறோம். T20க்கு லோக்கல் மேட்ச்சுக்கு கூட்டம் வருது, டெஸ்ட் மேட்ச்சுக்கு கூட்டம் வர மாட்டேங்குது. ம். பீப்புள்ஸ் டேஸ்ட் ஹவ் ஷிஃப்ட். அது குட்டா பேடா ரைட்டான்னு சொல்கிறதுக்கு நம்ம ரைட்டு கிடையாது. ம். ஸோ பீப்புளோட டேஸ்ட்டும் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஐடியில் இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஐடியில் ஓவர் சப்ளை ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுங்க சார்? ஓவர் சப்ளை. ஓகே. 10 பேருக்கு வேலை இருக்குன்னா 100 பேர் ஐடி படிச்சுட்டு வந்து சுற்றின்னு இருக்கிறோம். ம். ஆனால் எங்கே ஷார்ட் சப்ளை இருக்குன்னா, எங்கே ஏறி இருக்குன்னு சொல்கிறேன். ம். உங்களுக்கு இத்தனை நெகட்டிவாக சொல்லிட்டு இருந்ததை பாசிட்டிவாக சொல்கிறேன். உங்களோட ப்ளம்பருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? உங்கள் வீட்டில் அர்ஜென்ட் ப்ராப்ளம், ப்ளம்பர் வந்து கை வைக்கணும், எவ்வளோ கேட்பான்? குறைஞ்சது 500லேருந்து 1000 ரூபா சார். 1000 ரூபா பிடிக்கிறவங்க 500 ரூபாயாவது மினிமம். அது வந்து சும்மா ஸ்பேனர் ஆமாம், தட்டுறதுக்கு ஆமாம். ஒரு 10 நிமிஷம் ஸ்பேனரெல்லாம் வச்சு ஆமாம். பண்ணி தண்ணி வரணும்னு கார்த்தால இப்போ எனக்கு ஆஃபீஸ் வரணும், தண்ணி இல்லை, ப்ளம்பர் தயவில் தண்ணி வரணும்னா அவன் எவ்வளோ வாங்குவான்? ஆமாம் சார். ஏசி ஓடலைன்னு கூப்பிட்டு வந்து என்னன்னு பாருன்னு வந்தான், சுற்றி முற்றியும் பார்த்தான், அவுட்டோர் யூனிட்டை ஒரு தடவை இப்படி இப்படின்னு தட்டி பார்த்தான். இல்லை சார் இது இங்கே பண்ண முடியாது சார்ன்ட்டு போயிட்டான். 600 ரூபா முடிஞ்சது. போயிடுச்சா? ஸோ அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ சம்மரில் 1000 ரூபா, ம். ஒரு நாளைக்கு 10 ஏசி தட்டினா எவ்வளோ ஆச்சு? ம். அப்பா. இருப்ப ஒரு ஆள் 10 ஏசி தட்டினான்னு வை. ம். இப்போ தான் ரொம்ப ஈஸி இல்லை. உனக்கு என்ன வேலை உனக்கு எதுனால வேலை போச்சோ அதனால உனக்கு வேலை கிடச்சிருச்சு. வாட்ஸ்அப்பு, திறமையான ஆள், அர்பன் கம்பெனி, கிளைண்ட் ரெஃபரல், ம். இதெல்லாம் போட்டு ஒரு கூட எடுபடி பையனை வச்சு 10 ஏசி தட்டினா எவ்வளோ ஆச்சு? 5000 ரூபா கிட்ட வந்துடும் சார். 6000 ரூபா ஆச்சு. 30 நாள் எவ்வளோ ஆச்சு? 1.25 லட்சம். 3 மாதம் சம்மர் பீக் எவ்வளோ ஆச்சு? 6 லட்சம். மற்ற நேரத்தில் ஆர்டினரி 70, 80,000, 50,000, 60,000. ஸோ 3 மாதத்தில் 6 லட்சம். 60 × 9 எவ்வளோ? 1/3 போட்டுக்கிறேன். ம். ஓகே. 60 × 9 எவ்வளோ? 96 சார். 9 6 ஆர் 54. 5,40,000 9 மாதத்தில். ம். 6 லட்ச ரூபா 3 மாதத்தில். எவ்வளோ சம்பளம்? 11,40,000. அதை பிளான் பண்ணி தான் ஒருவேளை கவர்மெண்ட் இன்கம் டேக்ஸ் 12ன்னு வச்சுருக்காங்களோ? அவனா தெரியாது, அதெல்லாம் நான் கேட்காது. அவனுக்கு எவ்வளோ சம்பளம்? ஓகே. அரௌண்ட் 12 lakhs. ப்ளம்பருக்கும் 12 lakhs, கார்பெண்டருக்கும் அதே 12 lakhs. சார் நீங்கள் இப்படி ஒரு கணக்கு சொல்கிறீங்க, அவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா சார் நீங்களா ஒரு கணக்கு சொல்லாதீங்க சார், அதெல்லாம் கிடையாது சரி, சார்ன்பாங்க. என்கிட்ட ஒரு கார்பெண்டர் இருக்கான். ம். நம்ம டெய்லி வரான். ம். ஏன்னா நீங்கள் பெரிய கம்பெனி சார் ஐட்டம். அவர் உண்மையிலேயே பணக்கார கார்பெண்டர் சார். பணக்கார ஐட்டர்ப்பா, அவன் பரம்பரையெல்லாம் பணக்காரன் கிடையாது. அதான். அது அவர் பேசுறதுல பழகுறதுலேயே நமக்கு அது வித்தியாசம் தெரியும். கரெக்ட். சுயமாக சம்பாதிச்சாங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா அதான் அவர் பேசுறது பழகுறதுலேயே நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்மளுக்கு கஜாக்கா தோஸ்த் அவர். ம். ம். என்னது, நாங்கள்லாம் ஒரே ஏரியாவில் வளர்ந்தவங்க. கந்தன்லாம் எல்லாம் எங்கள் ஏரியா பசங்க. ம். ம். ரைட்டா? இன்னைக்கு கந்தன்ட்டு ஹவ் மோர் மனி தென் மோஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். ம். என்ன சொல்கிறேன், உனக்கு கண்ணுக்கு முன்னாடி காட்டுறேன், இருக்கா இல்லையா? ஆமாம். ஆனால் நீங்கள் அதே கிழிஞ்ச பேண்ட்டை போட்டு ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு ஸ்கூட்டரில் இங்கே அங்கே வருவார். கரெக்ட். ஸோ உனக்கு கண்ணுக்கு முன்னாடி காட்டிட்டேன். ம். ப்ளம்பராக இருக்கட்டும், ஒரே ப்ராப்ளம். நீங்கள் தீர்த்தம் சாப்பிட்டீங்கன்னா அது பண்ண முடியாது. தீர்த்த பூஜை, டாஸ்மாக் பூஜை பண்ணிங்கன்னா ம். அவங்களோட பிக்கஸ்ட் ப்ராப்ளமே டாஸ்மாக் பூஜை தான். ஓகே. கந்தன் நோ டாஸ்மாக், அதனால சக்ஸஸ். டாஸ்மாக்னா வேலைக்கு போக முடியாது, போயிடும். ஓகே சார், ஃபைன். இப்போ ஓகே சார், புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிருச்சு சார், ஃபைன். இதை தாண்டி இன்னும் அடுத்த லெவல் கேள்விகள் இருக்குது சார். நான் அடுத்த எபிசோட் உங்கள்கிட்ட அதை கேட்குறேன் சார். ரைட். பிகாஸ் நீங்கள் வீடை வித்துருன்றீங்க, ம். யார்கிட்ட விற்கிறது இன்னைக்கு அந்த நிலத்தோட ரேட்டு இல்லை வீட்டோட ரேட்லாம் வாங்குறது லாஸ்ட்னா கூட நான் என்ன சொல்கிறேன், அதை நம்ம அடுத்த எபிசோடில் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.